வணக்கம் மேம். வணக்கம். புரட்சியெல்லாம் பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனோம் மேம். ஆனாலும் அதில் சில டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை பற்றி இப்போ உங்ககிட்ட கேட்குறோம் மேம். ஓகே, தாராளமா. சாரோட ஸ்பீச்சில் ஆல்கஹால் அப்புறம் ஸ்மோக்கிங் ஹீரோயின் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேம். ஜென்ஸ் அப்புறம் பாய்ஸ் பொதுவாகவே ஸ்மோக்கிங் ஆல்கஹால் பண்ணுவாங்கன்னு தெரியும். பொண்ணுங்களுமா மேம், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொண்ணுங்க இப்போது மெட்ரோபாலிட்டன் காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸ்ன்னு எடுத்துட்டோன்னா ஒரு கேஷுவலான ஒரு விஷயம் மாதிரி, அதாவது ஒரு கல்ச்சர் மாதிரியே கேர்ள்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்ம ஊரில் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இன்னும் வரலை, ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகலை. பட் ஸ்டில் இந்த ஊர்களில் இருக்கிற கல்ச்சர் நம்ம ஊரில் வர்றதுக்கான நேரமும் தூரமும் கட்டாயம் ரொம்ப இல்லைன்னு தான் என்னோட கருத்து. மேம், ஒபிசிட்டி பற்றி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருந்தீங்க. ஒபிசிட்டினா என்னது? ஒபிசிட்டி பற்றி நாங்களாக ப்ராக்டிக்கலாக எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் மேம். ஒபிசிட்டி அப்படிங்கிறது உடல் பருமனை குறிக்கும். ஒருத்தவங்களோட ஒபிசிட்டி அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா பிஎம்ஐ வச்சு சொல்லுவோம். பிஎம்ஐ அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் ஃபார்முலா, அதாவது அவங்களோட வெயிட் இன் கிலோகிராம் டிவைடட் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர் வச்சு கால்குலேட் பண்ணோன்னா பிஎம்ஐ கிடைக்கும். ஸோ பிஎம்ஐங்கிறது பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிற அந்த இது நார்மல் பார்த்தீங்கன்னா 18.5 to 24.9 இருக்கணும். இதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அவங்க நார்மல் பிஎம்ஐ. ஸோ அது என்ன இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட பாடி ஃபேட்டை இன்டைரக்டாக க்ளூ கொடுக்கும். ஸோ இந்த நார்மல் ரேஞ்சில் இருக்காங்கன்னா அவங்களோட பாடி ஃபேட் ஓகே நார்மலாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். சிலவங்களுக்கு 24.9க்கு மேலே 25க்கு மேலே இருக்கும். ஸோ 25க்கு மேலே இருக்கிறவங்கள ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அகெயின் 30 மேலே போகிறவங்கள ஒபீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இவங்க தான் அந்த ஒபீஸ் கேட்டகரியில் வர்றாங்க. ஸோ இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அண்டர் வெயிட்டாக இருக்கிறதும் நல்லது கிடையாது, அவங்களுக்கும் நிறைய இஷ்யூஸ் இருக்கும். அண்ட் ஒபீஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா சுகர் ஹையாக இருக்கிறது, பிபி ஜாஸ்தி இருக்கிறது, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்கிறது, இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் சொல்லுவோம். இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ யூஸ்வலாக அந்த நார்மல் பிஎம்ஐயில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி பெரிய வேறு இஷ்யூஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் ஹெல்த் ரிலேட்டடாக இருக்காது. பட் இந்த ஒபீஸ் கேட்டகரி மக்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். போத் ஹெல்த் வைஸாக இருக்கலாம், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் இருக்கலாம், ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த்தில் இருக்கலாம். ஸோ நம்ம ஹைட்டை ஒன்றும் பண்ண முடியாது. பட் வெயிட்டை நம்ம ஹைட்டுக்கு தக்கன நார்மல் பிஎம்ஐக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஸோ கூட்டணுமோ குறைக்கணுமோ நம்ம ஒர்க் பண்ணி அதை நார்மல் பிஎம்ஐயில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஃபிசிக்கல் ப்ரிப்ரேஷன், மென்டல் ப்ரிப்ரேஷன் பற்றி பேசியிருந்தீங்க மேம். கல்யாணத்துக்கு முன்னாடி மென்டலி எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது? ஓகே, ஸோ ஃபிசிக்கலாக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க அப்படின்னாலே இப்போ நிறைய பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆயிரும். அப்போது மென்டலி நீங்கள் ஒரு மேரேஜ் போகிறப்போ அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு ஆன்சைட்டி எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. இன்னும் போனீங்க அப்படின்னா மேரேஜ் அப்படிங்கிறது ஸோ அது ஒரு புது ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிற ஒரு விஷயம். ஸோ என்டையர்லி ஒரு புது அட்மாஸ்ஃபியர், ஒரு புது என்விரான்மெண்ட், புது ரிலேஷன்ஷிப்ஸ் நிறைய இவங்களுக்குள்ள நம்ம போகிறது. ஸோ பேசிக்கலாக நமக்கு கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும். அண்ட் அகெயின் ஃபர்ஸ்ட் திங் நம்மளை பற்றி செல்ஃப் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட பாசிட்டிவ்ஸ் நம்மளோட நெகட்டிவ்ஸ் பற்றி அலசி ஆராய்ச்சி ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். அண்ட் அகெயின் உங்களோட ஃபியான்சி, ஸோ ஃபியான்சி எப்படி இருக்காரு, அவரோட கேரக்டர்ஸ் என்ன, அதை பற்றி டீட்டெயில்டாக கொஞ்சம் தெரிஞ்சுட்டு ஆனால் அவங்க கிட்ட ஆர்குமெண்ட்ஸ் பேசுறது. ஸோ அவங்களுக்கு ஃப்யூச்சராக உங்களோட கரியர் பிளான்ஸ் என்ன, ஃபினான்ஷியல் பிளான்ஸ் என்ன, இப்போ நம்ம குழந்தை பெற்றுக்கலாம், இந்த மாதிரியான ஃப்யூச்சர் பிளான்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணி அதை பற்றின ஒரு ஐடியா வச்சுக்கிறது. அண்ட் அகெயின் எப்போவுமே ஒரு ஸ்பேஸ் ரெண்டு பேரும் மாறி மாறி கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு ரொம்ப க்ளோஸாக போகாமல் இந்த மாதிரியான நிறைய டிரான்ஸ்பரன்சிஸ் இருக்கிறது, நிறைய ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறது, இப்படி நிறைய விஷயங்கள் பற்றின ஒரு புரிதல். அண்ட் அகெயின் பெஸ்ட்டாக நம்மளோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா எந்த ஒரு தயக்கமோ அல்ல எந்த ஒரு தடுமாற்றமோ இல்லாமல் நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங்காக மேரேஜ் லைஃப்குள்ளே போகலாம். ஃபிசிக்கல் ப்ரிப்ரேஷன்னா எதை மீன் பண்ணுறீங்க மேம்? ஓகே, ஸோ ஃபிசிக்கல் அப்படின்னா நம்மளோட உடம்பு ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிலவங்களுக்கு ரொம்ப எந்த பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக இருப்பாங்க.
பட் அவங்க வந்து மேரேஜ் ஆகி ஒரு ரீப்ரடக்டிவ், அதாவது ஒரு ப்ரெக்னென்சிக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அந்நேரம் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு. அல்ல சிலவங்களுக்கு வந்து மேரேஜுக்கு முன்னாடியே சில டிசீசஸ், சில பெத்தாலஜிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் அவங்க வந்து ப்ரெக்னென்சிக்குள்ளே போகிறப்போ மேபி சில பிரச்சனைகள் வரலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஆன்டிசிபேட் பண்ணி பார்த்துக்கிறது தான் அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து பில்ட் பண்ணுறது. ஸோ இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய பிளட் டெஸ்ட் பார்ப்போம். ஸோ ஹார்மோனல் டெஸ்ட்டு அண்டு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இந்த மாதிரி நிறைய பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்களோட ஃபுல் பாடி எக்ஸாமினேஷன், ஸோ எல்லா ஆர்கன்ஸும் வந்து ரொம்ப தரோவாக செக் பண்ணிவிட்டு, ஸோ அது எல்லாமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃபிட்டாக இருக்குதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு, ப்ரெக்னென்சியில் போனாலும் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுக்குறது தான் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். வேக்சின்ஸ் பற்றி பேசியிருந்தோம் மேம். வேக்சின்ஸ் வந்து கோவிட்க்கு எடுத்தோம், வேறு நிறைய கண்டிஷன்ஸ்க்காக நம்ம வேக்சின்ஸ் எடுக்கிறோம். இதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எதுக்கு மேம் வேக்சின்ஸ் எடுக்கணும்? ஓகே, நல்ல கேள்வி இது. ஆக்சுவலி ஒரு நான் ப்ரெக்னென்ட் கேர்ள் அப்படின்னா அவங்க ஒரே ஒரு ஆளுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். பட் ப்ரெக்னென்சின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ அவங்க மதர் ப்ளஸ் ஒரு ஃபீட்டஸ் 2 பேருக்கான ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரெக்னென்சியில் வந்து அவங்களோட இம்யூனிட்டி வந்து டோட்டலாக வந்து சப்ரெஸ் ஆகிருக்கும். ஸோ என்ன இன்ஃபெக்ஷன் வந்தாலும் ரொம்ப மோசமாக வந்து அந்த தாய்மார்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஒரு பர்டிகுலர் ஃப்ளூன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா, ஒரு ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னா அது ஒரு மைல்டர் ஃபார்மில் போயிடும். அப்படி இல்லைன்னா கூட ஒரு நிமோனியா வந்தால் கூட ஈஸியாக வந்து க்யூர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ப்ரெக்னென்சியில் அவங்க வந்து அந்த ஃப்ளூவில் அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மொத்தத்திலே வந்து ப்ரெக்னென்சியில் இம்யூனிட்டி ரொம்ப சப்ரெஸ்டாக இருக்கும். ஸோ இந்த நோயின் தாக்கம் வந்து ரொம்ப வீரியமாக இருக்கும், ரொம்ப சிவியராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நிமோனியா வர்றது அண்ட் வெண்டிலேட்டரி சப்போர்ட் தேவைப்படுறது அண்ட் சம்டைம்ஸ் வந்து அவங்க உயிருக்கு கூட ஆபத்தாகக்கூடிய நிலைமை வந்து வரலாம். அதுக்காக ஒரு சின்ன ஒரு ஃப்ளூ ஷாட், ஒரு ஷாட் வந்து ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி போட்டுட்டோம் அப்படின்னா டோட்டலி இந்த இது வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்க. அண்ட் இன்னொன்று வந்து ருபெல்லாங்கிற ஒரு இன்ஃபெக்ஷன். இந்த ருபெல்லா இன்ஃபெக்ஷன் ப்ரெக்னென்சியில் வந்துச்சு அப்படின்னா, அதுவும் ஃபர்ஸ்ட் 3-4 மந்த்ஸ்க்குள்ளே வந்துச்சுன்னா பேபிக்கு வந்து ரொம்ப மோசமான கன்ஜெனிட்டல் அனாமலிஸை வந்து காஸ் பண்ணக்கூடியதாகும் அந்த இன்ஃபெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தையோட கண், குழந்தையோட ஹார்ட்டு, இயரு, பிரெயின் இப்படி எல்லாமே எஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா டோட்டலாக வந்து பேபியை வந்து நம்ம லூஸ் பண்ணுற ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிடும். இதுக்காக ஒரு சிம்பிள் வேக்சின் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டுட்டோன்னா டோட்டலாக வந்து அந்த பேபியை வந்து இந்த ருபெல்லா இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடலாம். அதனால ஒரு 6 வேக்சின்ஸ் கிட்ட ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி போடுற மாதிரி இருக்குது. சிலது வந்து சிங்கிள் ஷாட் வேக்சின்ஸ், ஒரே டோஸ் தான். சில வேக்சின்ஸ் வந்து 2 ஷாட் வரும், சிலது 3 ஷாட் வரும். ஸோ இந்த வேக்சினோட கோர்ஸ் என்ன அப்படின்னா, போட்ட உடனே வந்து கன்சீவ் ஆகாமல் பார்த்துக்கணும். அட்லீஸ்ட் வந்து ஒரு பஃபர் பீரியட் வந்து 1 மந்த் வேணும். அதனால அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி நம்ம இந்த வேக்சின் போட ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம ரெக்வயர்ட் வேக்சின்ஸ் எல்லாமே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சேஃபாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கிறவங்க மேரேஜ்க்கு ஃபிட் அப்படி தானே மேம்? இல்லை, அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஐயோ, என்ன மேம் சொல்கிறீங்க? இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஆமாம்மா, நீ ஷாக் ஆகுற அளவுக்கு அது ஒரு பெரிய விஷயம்தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம டெய்லி வந்து குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போகிற ஸ்நாக் பாக்ஸஸ், லஞ்ச் பாக்ஸஸ், இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி, ஸோ பொல்யூட்டட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய அந்த கெமிக்கல் டாக்ஸிட்டி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக் ஐட்டங்கள், அதாவது போடுற ஷாம்பூஸு, பாடி வாஷஸ்ஸு, பாடி லோஷன்ஸு, அப்புறம் லிப்ஸ்டிக்கு, நெயில் பாலிஷஸ்ஸு, அப்புறம் ஃப்ராக்ரண்ட் லோஷன்ஸ், இந்த மாதிரியான வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்கின் ப்ராடக்ட்ஸு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த ஏர், அதாவது ரொம்ப பொல்யூட்டட் ஏரியாவில் நம்ம போயிட்டு சுவாசிக்கிறோம், அல்ல வீட்டிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பொல்யூட்டடாக இருக்குது, சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் சரியில்லை, இல்லை நம்ம வீடே சுத்தமாக வைக்காமல் இருக்கிறோம், ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் இருக்கிறோம், ரொம்ப புகையுள்ள வண்டிகளை வந்து ஜன்னல் பக்கத்தில் இல்லை வந்து டோர் பக்கத்தில் பார்க் பண்ணுறோம், இந்த மாதிரியாக நம்ம சுவாசம் எடுக்கிறது, இதெல்லாம் கூட வந்து நம்மளை வந்து கட்டாயம் பாதிக்கிறதுக்கு மிக மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள்னு சொல்கிறேன். ஸோ ஏர் பொல்யூஷன்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு
நம்ம ரொம்ப வந்து பொல்யூட் ஆகிருக்கிற நேரம், அதாவது ரொம்ப காலையிலையும் சரி சாயந்தரமும் சரி பொல்யூட்டட் ஏரியாக்குள்ளே முடிஞ்ச வரை போகாமல் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசுத்தமாக இல்லாமல் நீட்டாக வந்து திங்ஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீடு வந்து க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ட்ரை மாப்பிங்க்கு பதில் வெட் மாப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப தூசி நெருங்கின ஏரியா, தூசி படர்ந்த ஏரியா அப்படின்னா வீட்டில் வந்து ஏர் ஃபில்டர்ஸ், ஹெப்பா ஏர் ஃபில்டர்ஸ் இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியாக இருக்காது. அது வந்து பெட்ரூம்ஸ், லிவிங் ஏரியாஸ்ல எல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். வெளியே நீங்கள் போகிறீங்க, ரொம்ப வந்து அன்அவாய்டபுளாக நம்ம வந்து ஏர் பொல்யூட்டட் ஏரியாஸ்க்கு போனோம் அப்படின்னா N95 மாஸ்க் போட்டுட்டு போய்க்கலாம். முடிஞ்ச வரை ரொம்ப நேரம் அந்த இடத்துல நிற்கிறத வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வீடை சுற்றி வந்து நிறைய செடிகள், மரங்கள் வச்சுட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஏர் பொல்யூஷன்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நம்ம மஸ்கிட்டோ காயில்ஸ் எரிக்கிறது அல்ல ஏதாவது ஸ்மோக் உண்டாக்குறது, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். ஸ்டில் அதை தாண்டி நம்ம பண்ணாலும் அந்த புகை வெளியே போகிற மாதிரி நல்ல வந்து டோர்ஸு, விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கிறது நல்லது. அண்ட் குக் பண்ணுற ஏரியாஸில், ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சனில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்னிஸ் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. அப்புறமா பாத்ரூம்ஸ் அண்ட் கிச்சன்ஸில் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ், ஸோ உள்ளே இருக்கக்கூடிய ஸ்மோக் வந்து வெளியே தள்ளுற மாதிரி எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ் வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணோன்னா ஓரளவுக்கு ஏர் பொல்யூஷன்லேருந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். ஸோ இந்த வாட்டர் பொல்யூஷன், அதாவது ஃபேக்ட்ரிஸ் அவுட்லெட்டு, இந்த மாதிரியான வாட்டர் பொல்யூட் ஆகிற இடத்துலேருந்து தண்ணி குடிக்கிறது கேர்ஃபுல்லாக குடிக்கணும். அப்புறமா கண்டெய்னர்ஸ், ஸோ மோஸ்ட்லி வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், ஃபுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, ஸ்நாக்ஸ் கொடுக்கறது, அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் இருக்கிறது, இது எல்லாமே தவிர்த்துட்டு ஸோ கிளாஸ் பாட்டில்ஸு, செராமிக்ஸு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ், இந்த கண்டெய்னர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டெய்லி பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸு, ஸோ நம்ம போடுற ஷாம்பு, நம்ம போடுற பாடி வாஷ், சோப்பு அண்டு லிப்ஸ்டிக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷு, அண்டு இதில் எல்லாமே வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. ஃப்ராக்ரண்ட் ஐட்டம்ஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணாமல் நான் ஃப்ராக்ரண்ட் ஸ்கின் லோஷன்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற வீடுகள், அதுலேருந்து வரக்கூடிய அந்த வார்னிஷ், இதுலேருந்தெல்லாம் வரக்கூடிய ஸ்மெல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நம்மளை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த ரொம்ப புதுசாக வச்சுருக்கிற இடத்துல வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அண்டு லெட் பைப்ஸு இதெல்லாம் தொட்டுட்டு நமக்கே தெரியாமல் நம்ம கையை வந்து வாயில் போயிடும். ஸோ லெட் பாய்சன் டைரெக்டாக நம்ம பாடிக்குள்ளே செலுத்துகிற மாதிரி போயிடும். ஸோ யூஸ்வலி வந்து ஃபுட் எடுக்க முன்னாடி நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது நல்லது. அண்டு ரொம்ப வந்து ஃபேட்டாக இருக்கக்கூடிய ப்ராசஸ்டு ஃபிஷ்ஷாக இருக்கலாம், மீட்டாக இருக்கலாம், இதுவும் நல்லது கிடையாது. ஸோ இந்த ப்ராசஸ்டு ஃபேட்டி ஃபிஷ்ஷு, மீட் இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பழங்கள், காய்கறிகள் அப்படியே வாஷ் பண்ணாமல் எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபெர்டிலைசர், இன்செக்டிசைட்ஸோட எஃபெக்ட் எல்லாம் ரொம்ப இருக்கும். ஸோ என்ன சாப்பிட்றதுனால நல்லா வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அண்ட் மீன் பார்த்தோம் அப்படின்னா சின்ன வகை மீன்கள், அதாவது நெத்தலி, சாலை, அப்புறம் நல்ல சுத்தமான ஏரிகள், குளங்களில் வளர்க்கப்படுற மீன்கள் எடுத்துக்கலாம். இதை தவிர வேற பெரிய மீன்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மெர்க்குரி கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அது வந்து நம்ம உடலுக்கு நல்லது கிடையாது. அந்த மாதிரி மீன்கள் எடுக்கிறது, எஸ்பெஷலி கேர்ள்ஸ் எடுக்கிறது வந்து கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டும். இதெல்லாம் வந்து நம்ம ஓரளவுக்கு பார்த்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோன்னா மோஸ்ட் ஆஃப் த ரீப்ரடக்டிவ் இஷ்யூஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஃபிசிக்கல் இல்னஸஸ் வந்து வராமல் ஓரளவுக்கு நம்மளால் வந்து தவிர்த்து வாழ முடியும். இப்போ தான் எங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேம். இன்னும் ஃப்யூச்சரில் இது மாதிரி நிறைய டவுட்ஸ் வரும், கண்டிப்பாக வரும். அப்போ உங்களை அப்ரோச் பண்ணலாமா மேம்? ஓ ஷூர்மா, அதுக்காக தான் நாங்களும் இந்த திட்டமும் ரத்னாவும்